Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. இசை உரையரசி அவர்களுக்கு திருக்கோயில் மரியாதை செய்யப்படுகிறது. வடபழனி ஆண்டவருடைய பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி ஆண்டவருக்கு அரோகரா. மாதா பிதா குரு தெய்வங்களெல்லாம், மாதா பிதா குரு தெய்வங்களெல்லாம், இங்கு எனக்கு நீதான் என்னை விலக்கல் நீதி என்றால் ஆதாரம் வேறு உணர்கிலேன், ஆதாரம் வேறு உணர்கிலேன். பழனி வித்தகா பழனி வித்தகா, இங்கு எனக்கு நீதான் மாதா. பழனி வித்தகா, இங்கு எனக்கு நீதான் பிதா. பழனி வித்தகா, இங்கு எனக்கு நீதான் குரு. பழனி வித்தகா, இங்கு எனக்கு நீதான் மாதா பிதா குரு தெய்வங்களெல்லாம், தெய்வங்களெல்லாம், இங்கு எனக்கு நீதான். பழனி வித்தகா, வெவ்வினையை நீரு செயல் வேண்டும் இன்றே. பழனி வித்தகா, வெவ்வினையை நீரு செயல் வேண்டும் இன்றே நேர்ந்து. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும். பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகழ்ந்து. கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம். திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரிய
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வைகாசி விசாக இந்த பிரம்மோத்சவ விழாவிலே பல ஆன்றோர்கள், சான்றோர்கள், கலை வல்லுநர்கள் இவர்களெல்லாம் இசை சொற்பொழிவாற்றிய இந்த பெரிய மேடையிலே சிறியவளான அடியவளுக்கும் வாய்ப்பளித்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் நன்றி. வடபழனி திருக்கோயில் தக்கார் திரு ஆதிமூலம் ஐயா அவர்களுக்கும், வடபழனி திருக்கோயில் துணை ஆணையர் திரு ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமம் அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குருவருளாலும் திருவருளாலும் இன்று அறுபடையில் அருள் தமிழ் என்ற தலைப்பிலே அருணகிரிநாதரின் திருப்புகழ் வாயிலாக உங்களோடு சேர்ந்து கந்தனை பற்றி அடியேனும் சிந்தனை செய்ய இருக்கிறேன். கந்தனை பற்றி அடியேனோடு சேர்ந்து சிந்திக்க வந்துள்ள உங்கள் அனைவரின் பாத கமலங்களையும் தொட்டு வணங்குகிறேன். அடியேன் சிறியவள், பாடுவதிலோ பேசுவதிலோ பிழை இருப்பின் அதை பொறுத்து அடியேனுக்கு ஆசைகள் வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அறுபடையில் அருள் தமிழ். ஒருத்தர் முருகப்பெருமானிடம் போய் கேட்டாராம், ஏன்பா முருகா, உன்னோட அட்ரஸ் என்னப்பா, உன்னோட முகவரி என்னப்பா அப்படின்னு கேட்டாராம். என்ன சொல்லியிருப்பார் முருகன், அட்ரஸ் என்னப்பா அப்படின்னோன்னு, ஒருவேளை முருகப்பெருமான் வடபழனி ஆண்டவர் திருக்கோவில், பழனி ஆண்டவர் தெரு, வடபழனி, சென்னை அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இல்லை ஒருவேளை திரு தண்டாயுதபாணி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொன்னாரா என்னவோ? இல்லை ஒருவேளை உயர் திரு சுப்பிரமணிய சுவாமி, சன் ஆஃப் பரங்குன்றநாதர், அலை சத்தியகிரீஸ்வரர், திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. ஆனால் அப்படி ஒரு அன்பர் முருகன்ட்ட போய், ஏன்பா முருகா உன் அட்ரஸ் என்ன அப்படின்னோடனே முருகப்பெருமான் அதற்கு சொல்கிறாராம், பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா, இருப்பிடம் உனக்கெது எனக்கு அருளியம்பா. அப்பா உன் இருப்பிடம் என்ன அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு முருகப்பெருமான் சொல்கிறாராம், உருக்கனல் விழுக்குலம் ஒழுக்கமிலரேனோ, திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம், திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். முருகப்பெருமான் சொல்கிறாராம், திருப்புகழ் படிக்கிறவங்க மனசில் குடியிருப்பேன். எங்கே குடியிருப்பாரா? மாதம் மாதம் முருகப்பெருமான் வாடகை கொடுப்பாரா? வந்து குடியிருக்காரே, வாடகை கொடுப்பாரா அப்படின்னா பொருள் வருமானம் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம். பொருள் அனுமானம் கிடையாது, அதையெல்லாம் விட பெரிதான அருள் வருமானம் நமக்கு இல்லையா? முருகப்பெருமான் திருப்புகழ் படிப்பவர் மனங்களிலே இருக்கும்போது பெரிய அருள் வருமானம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறானே, எத்தனையோ வீடுகள் இருக்கும்போது அறுபடை வீடுகளையே அவன் படைவீடாக குறித்து சொல்வது ஏன் அப்படின்னா, படைவீடு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, முதல் அர்த்தம் பார்த்தீங்கன்னா வடமொழியிலே ராஜதானி, அதாவது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்போ தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்யும் ஒரு இடம் படைவீடுனா. இன்னொரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனைகள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படைவீடு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நக்கீரர் பெருமான் தாம் பாடிய திருமுருகாற்று படையிலே முருகன் உறையும் இடங்களாக இந்த 6 படை வீடுகளை சொல்கிறார். திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, இப்போ நம்ம பழனின்னு சொல்ல திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோர் ஆடல், பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிற இந்த 6 படை வீடுகளிலே அவர் குறிப்பிடுகிறார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த 6 படை வீடுனா இது அப்படின்னு திருமுருகாற்றுப்படையிலிருந்து அந்த சொல்லக்கூடிய அந்த வழக்கம். இந்த அறுபடை வீடுகளிலும் அருணகிரிநாதர் அமுத மழையாக பொழிகிறார். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே தோன்றி 16,000 திருப்புகழ். நாம செய்த புண்ணியம் நமக்கு கிடைச்சது 1300 சொச்ச பாடல்கள் தான். 16,000 திருப்புகழ் பொழிகிறார். அருணகிரிநாதர்
தன்னுடைய அன்பின் உச்சமான அருள் நிலையிலிருந்து தமிழை அமுதமாய் பொழிகிறார். அதனால் இந்த வைகாசி விசாக திருவிழாவிலே எத்தனையோ திருப்புகள் இந்த அறுபடை வீட்டிலே அவர் பாடியிருக்கார். அருணகிரிநாதர் இந்த அறுபடை வீடுகளிலே அவர் பொழிந்த அந்த அருள் தமிழான அந்த திருப்புகழ் கடலில் இருந்து சில துளிகளை நாம் எல்லாரும் இன்று சேர்ந்து பருக இருக்கிறோம். முருகப்பெருமானுக்கு நன்றி, அருணகிரிநாதருக்கு நன்றி. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடு பரங்குன்றம். பரன் ப்ளஸ் குன்றம், பரங்குன்றம். இப்போ முதல்ல சிவபெருமானுடைய ஒரு குன்றமாக அது இருந்தது. திருஞான சம்பந்த மூர்த்தியும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருமுறை பாடிய ஒரு தலம். கார்கிமுகி அப்படிங்கிற ஒரு பூதம் 999 பேரை குகையிலே பிடித்து வைத்திருக்கிறது. ஒரு ரவுண்ட் ஆஃபாக ஒரு 1000 வரட்டும், அப்புறம் அட்ட டயத்தில் வாயில் போட்டு முழுங்கலாம் அப்படின்னு 999 பேரை பிடிச்சி வச்சிருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம நக்கீரர் வந்துடுறார். நக்கீரரை பிடிச்சி உள்ள குகைக்குள்ளே தள்ளிடுது. எல்லாருக்கும் நக்கீரரை பார்த்து அப்படி ஒரு கோவம். 999லே இருந்தோம், நீ வந்து கவுண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்ட, அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் நீ ஒன்றால் உள்ளே போக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் இது பண்ணும்போது, அப்போ நக்கீரர் அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடியவர்களை ஆற்றுப்படுத்தும் விதமாக பாடியது தான் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் என்னென்னா, ஒரு பெரிய அரசன் இருப்பான், பாடுறவங்களுக்கெல்லாம் அள்ளி 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 அவன் கொடுப்பான். அப்போ அவன்கிட்ட வாங்கின ஒரு புலவன் போய், அப்பா நான் போனேன், அந்த அரசனை பார்த்து அப்படி பாடினேன், அவன் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தான், அந்த அரசனை போய் நீங்களும் பாடுங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்துவது. ஆனால் நக்கீரர் பொருள் பெறுவதற்காக மட்டும் ஆற்றுப்படுத்துவதில்லை, முருகனுடைய அருள் பெறுவதற்காகவும் ஆற்றுப்படுத்த முடியும் என்று பாடியது திருமுருகாற்றுப்படை. அது பாடிய தலம் இந்த திருப்பரங்குன்றம் என்ற படை வீடு. 6 படை வீடுகளிலே முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கும் ஒரு படை வீடாக இது இருக்கிறது. அறுபடை வீட்டிலே திருப்பரங்குன்றத்தினுடைய தத்துவம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இறைவனோடு ஒன்று கலப்பது எப்படி, எப்படி நாம் இறைவனோடு போய் சேர்வது, சீவன் அப்படிங்கிறது எப்படி சிவத்தோடு சேரும் அப்படின்னா, அந்த சீல இருக்க அந்த சுழியை விடணும், அப்போ தான் அந்த சிவமாகும். அதுலேயே நிறைய பேருக்கு ரெட்டை சுழியெல்லாம் நமக்கு இருக்குது, அதை இல்லையா, அந்த சுழியை நாம் விடணும். அப்போ எப்படி அது சாத்தியம்? அப்போ அருணகிரிநாதர் சொல்கிறார், இருவினை மும்மலமுமர இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வரை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா. இருவினை மும்மலமுமர இரவியொடு பிறவி அற. இருவினை அப்படிங்கிறது நாம் செய்கிற நல்வினை தீவினை. மும்மலம் அப்படிங்கும்போது இந்த தேங்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தேங்காயோட வெளியே இருக்க அந்த பச்சை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மாயா மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காயில் உரிக்க வர்ற நார் இருக்குது பார்த்தீங்களா, அது நாம் செய்யக்கூடிய கர்மங்கள், அந்த கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலம், அந்த தேங்காயை போட்டு உடைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஓடு, அதுதான் அந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த மலம். அதை உடைக்க வேண்டும். அந்த இருவினை மும்மலமுமர இரவியொடு பிறவியற, அது இரண்டையும் அருளும் தலமாக திருப்பரங்குன்றம் இருக்கிறது என்று நமது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த திருப்பரங்குன்றத்திலே ஒரு அழகான திருப்புகழ் பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு அறுபடை வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு திருப்புகழ் எடுத்துக்க போகிறோம். முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உற்சவ மண்டபத்திலே போகும்போது பாருங்கள், அந்த தூண்களில் இன்றைக்கி அடியன் எடுத்துக்கொண்ட 6 திருப்புகளில் 5 திருப்புகள் அந்த தூணில் இருக்குது. போகும்போது நீங்கள்லாம் முடிஞ்சால் அதை பார்த்துட்டு போங்க. திருப்பரங்குன்றத்திலே அவர் அருளிய பல திருப்புகளிலே அருமையான ஒரு திருப்புகழ் முதல் படை வீடு. சந்ததம் வந்த தொடராலே, சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்றுற்று உனை நாளும், கந்தன் என்றென்றுற்று உனை நாளும்
கண்டுகொண்டு அன்புற்று இடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கிரு சிவைபாலா தந்தியின் கொம்பை புணர்வோனே. சங்கரன் பங்கிரு சிவைபாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றின் பெருமாளே. செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றின் பெருமாளே. தென்பரம் குன்றின் பெருமாளே என்று அமுதமாக அந்த முதல் படை வீட்டிலே அருணகிரிநாதர் அந்த திருப்புகழை பாடுகிறார். இப்போ இன்னைக்கு இந்த திருப்புகளோட விளக்கத்தை நாம் பார்க்கும்போது 8 வரிகள் இருக்கு. 5, 6, 7, 8 வரிகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் 4 வரிகளுக்கு போனால் அது ரொம்ப ஒரு ஏதுவாக நமக்கு புரிகிற மாதிரி அது இருக்கும். தந்தியின் கொம்பை புணர்வோனே. தந்தத்தை உடையது தந்தி. இப்போ தந்தத்தை உடையது என்ன? யானை. இப்போ தந்தியின் கொம்பை, அந்த யானையின் கொம்பை. திருமாலின் கண்ணில் இருந்து பிறந்த அமுதவல்லி அப்படிங்கிற ஒரு குழந்தை இந்திரனை நோக்கி போகுது. நம்ம இந்திரன் தான் சூரனுக்கு பயந்து அங்கங்கே ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அதனால தூக்கி ஐராவதம் என்ற தன்னுடைய யானையிடம் கொடுக்கிறார். அந்த யானை அவளை கற்பக வனத்தில் தேவலோகத்தில் வளர்த்து வருகிறது. அதனால் அவள் தேவ யானை. தந்தியின் கொம்பை, அப்படிப்பட்ட அந்த யானையின் கொம்பு, கொம்பு என்றால் அந்த பூங்கொடி போன்ற அந்த தேவ யானையை புணர்வோனே. அப்படி திருப்பரங்குன்றத்திலே மனம் கொண்டு சேர்ந்த எங்கள் பெருமானே. சங்கரன் பங்கிரு சிவைபாலா. அருணகிரிநாதரோட பெருமையே இதுதான். முருகப்பெருமான்னா முருகப்பெருமானையே பாடாமல் ஷண்மதங்களையும் அந்த திருப்புகளிலே கொண்டு வந்து வைக்கிறார். சங்கரன் பங்கின் சிவைபாலான்னு சைவத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். திருமாலின் மருமகனே அப்படின்னு வைணவத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். சக்தியை கொண்டாடி சாக்தத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். சிவைபாலா அப்படிங்கிறாரு. சௌரத்தை கொண்டு வந்து சூரியனை பெருமைப்படுத்துவார். கணபதியின் சோதரனே என்று சொல்லி காணாபத்தியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ கௌமாரமான முருகனையும் கொண்டு வந்து நிறுத்துக்கிறார். அப்படி சங்கரன் பங்கிரு சிவைபாலா, அந்த சங்கரனுடைய பங்கான அம்பிகையின் பாலனே. செந்திலம் கண்டி கதிர்வேலா, அந்த திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியில் கதிர்காமமா வீட்டிருக்கக்கூடிய முருகனே. தென்பரம் குன்றின் பெருமாளே. தென்பரம் குன்றம்னு பாடுறாரே, அப்போ வடபரம் குன்றம்னு ஒன்று இருக்கோ? வடபழனினா தென்பழனின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா அப்படி கிடையாது. வெண்ணிலா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கருநிலான்னு ஒன்று இருக்கா? அப்படி கிடையாது. தென்பரம் குன்றம் தென்னாட்டிலே இருக்கக்கூடிய பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய பெருமாளே அப்படிங்கிறார். இப்போ அந்த முதல் 4 வரி, சந்ததம் பந்த தொடராலே. சந்ததம் பந்த தொடராலே. சந்ததம் அதாவது நாள்தோறும் தினந்தோறும். சந்ததம் பந்த தொடராலே, ஒரு தொடர் மாதிரி சங்கிலியால் பந்தத்தால் நாம் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். சந்ததம் பந்த தொடராலே. நாள்தோறும் நாம் எல்லாம் கட்டுப்பட்டு, நம்மளை கட்டி வச்சுருக்காங்க. எதனால் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா, அழகாக அருணகிரிநாதர் உங்களுக்கு கந்தர் அனுபூதியிலையும் சொல்கிறார். ஒருத்தர் போய் அருணகிரிநாதர்கிட்ட கேட்குறாராம், ஏன்பா எனக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறாராம். எனக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னோன்னே, இது ரொம்ப ஈஸியான கேள்வி அப்படிங்கிறாராம் அருணகிரிநாதர். நமக்கும் இறைவனுக்கும் எவ்வளோ தூரம்? நம்ம மனசுலலாம் இதுதான் $1 பில்லியன் கொஸ்டின். எப்படிடா அவர்கிட்ட நம்ம போய் சேர போகிறோம்? அருணகிரிநாதர் சொல்கிறாரா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உனக்கும் இறைவனுக்கும் என்ன தூரம்? உனக்கு நிறைய ஆசையாக இருக்கும் பார்த்தியா, இதை வாங்கணும், அதை வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படியே ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆசையும் கட்டி 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 ஒரு சங்கிலியில் சேரு. அப்படியே அந்த சங்கிலியோட ஒரு பக்கத்தில் நீ நிற்ப, அந்த இன்னொரு பக்கத்தில் இறைவன் நிற்பார். அதுதான் உனக்கும் கடவுளுக்குமான தூரம் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதுதான் அழகாக அவர் சொல்கிறார். தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா, நினது அன்பு அருளால் ஆசானிகளம் துகளாயின பின்
பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு கந்தர் அனுபூதியில் சொல்கிறார். அப்போ அவ்வளோ ஒரு நீள சங்கிலி. அப்போ இந்த சங்கிலி, இந்த ஆசையெல்லாம் விட்டுவிட்டால் எப்போ நமக்கு போகிறது, எப்போ நாம் இறைவன்கிட்ட போய் சேர்றது? இது ஒன்றா உடஞ்சா தானே போய் சேர முடியும். அது எப்போ உடையிறது, எப்போ போகிறது, எப்போ சேர்றது? அது சொல்கிறாரு, சங்கிலியின் இணைப்பு எல்லாம் ஒரே நிமிஷத்தில் உடையுமா. அதான் ஒரே நிமிஷத்தில் ஆசா நிகழம் துகளாயின, ஒரே துகளாகிவிடும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆசா நிகழம் துகளாயின பின் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஆசை அப்படிங்கிற அந்த ஒரு சங்கிலியால், இந்த ஆசையால் விளைவது தான் இந்த பந்தம் அப்படிங்கிறது. அப்போ சந்ததம் பந்த தொடராலே, அப்போ அதனால நம்ம கட்டுப்பட்டு கிடக்கிறோமே. அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும்? துகளாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இது ஒன்றா ஆசை அற்று போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஒரு துகளாகணும்னா அதே சொல்கிறார் அந்த அனுபவத்தில், நீனது அன்பு அருளால், அவருடைய அன்பும் அருளும் வேண்டும். அந்த அன்பும் அருளும் இருந்தால் அந்த ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் தூள் தூள் ஆகிடும். அப்போ தான் அது தூள் தூளாகும். அவருடைய அன்பு அருள் அதெல்லாம் இருந்தால் தான். அந்த அன்பு அருள் வேண்டும்னா நாம் இந்த பந்த பாசத்தைலாம் விடணும். அப்போ தான் அவருடைய அன்பு அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். பாசம் அகன்றதையா, பந்த பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா, பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா, ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே, ஈசன் திருமகனே, எந்தன் ஈனம் மறைந்ததப்பா, உள்ளம் உருகுதையா, முருகா உன்னடி காண்கையிலே, அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, எனக்குள் ஆசை பெருகுதப்பா, முருகா உள்ளம் உருகுதையா. அப்படி பாசம் அகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா, அப்படி இருக்கும்போது தான் அவருடைய அன்பு அருளால் அது அகலும். அதனால தான் சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. அப்பா, இந்த பந்த தொடரால், இந்த ஆசையினால் விளைந்த இந்த பந்தத்தினால நான் கட்டுப்பட்டு கிடக்கிறேனே, அதில் கிடந்து நான் கஷ்டப்படாமல் சஞ்சலம் துஞ்சி திரியாதே. ஆசையினால் வரக்கூடிய துயரம் தான் இது. சரி, இந்த அன்புக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசைன்னு ஒன்று இருக்குது, அன்புன்னு ஒன்று இருக்குது. இறைவன் மேலே நாம் அன்பு செலுத்தணுங்கிறோம், ஆசையை விடணுங்கிறோம். இந்த ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். அந்த சின்ன வியாபாரி என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி காலையில் ஒரு கோயிலுக்கு போவார். போனால் அந்த கோயில் வாசலில் ஒரு துறவி ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் பார்த்தோன்னே இவர் மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. டெய்லி அவர் வச்சுருக்கக்கூடிய திருவோட்டில் ஒரு ரூபா போட்டுட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்து போயிடுவார். இது அவருடைய தினசரி செய்யக்கூடிய ஒன்று. இப்படியே தினமும் வந்து போயிட்டுருக்கார். இப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கையில் அவர் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திரும்ப வரும்போது இந்த துறவியை காணோம். இது ஏன்னா டெய்லி பண்ணுற பழக்கம் இல்லையா, அதனால் மனசு வந்து ஐயோ அவரை காணோமே, இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கணுமே, அவரை பார்க்க முடியல. அவரை பார்த்தா இவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, இன்றைக்கி எனக்கு நாளே நல்லா இருக்கும் அப்படின்னு. அவரை காணணுன்னு இவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. இங்கே பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் கேட்குறாரு, இங்கே ஒரு துறவி இருப்பாரே, நீங்கள் பார்த்தீங்களா? யாரும் தெரியலைங்கிறாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டுருக்கையில் இவர் ஒரு அதிசயமான காட்சியை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, இவர் டெய்லி இந்த ஒரு ரூபா போட்டு இந்த வணங்கின அந்த துறவி இருக்காரே, அந்த துறவி இன்னொரு வயசான ஒரு துறவியோட காலில் விழுந்து வணங்கிக்கிட்டு இருந்தார். இவருக்கு இதை பார்த்தோன்னே, என்னடா அது இவரை பார்த்து வணங்குறாரே அப்படின்னோடனே இவருக்கு உடனே மூளை வேலை செய்யுது. இவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக இந்த பெரிய துறவி, இந்த சின்ன துறவியை பார்த்து நம்ம ஒரு ரூபா போட்டோம், இவர் போய் அவரை வணங்குறாரு, நம்ம டைரெக்டாக அவரை போய் வணங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பெரிய துறவியை போய் பார்த்து இப்போ ஒரு ரூபா இல்லை, தங்க நாணயத்தை போடுறாரு. ஏன்னா அவர் பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. தங்க நாணயத்தை அங்கே போடுறாரு. போட்டோன்னே முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு.
பார்த்தீங்கன்னா கடையில் ஐடி ரெய்டுக்கு வந்துடுறாங்க. ஐயோ என்னடா இப்படி ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அந்த வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஐடி ரெய்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நிறைய இழப்பு. அப்புறம் சரின்னு திரும்ப போகிறாரு. அந்த பெரிய துறவியை இவர் பார்க்குறாரு. பெரிய துறவியை பார்த்தோன்னா அவர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறார். ஐயா நான் அந்த மாதிரி தினமும் வருவேன், இப்படி நான் அவருக்கு போடுவேன், அவரை காண ஒரு நாள் நான் வந்து பார்த்தேன், அவர் உங்கள் காலில் விழுந்தார், இப்படி இருக்கிறேன்னா எப்படி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழுந்தேன்னா இப்படி ஆயிடுச்சு. உடனே அந்த பெரிய துறவி சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்பா உனக்கு அன்பு கொடுத்தது ஆசை கெடுத்தது அப்படின்னார். அன்போடு நீ அந்த காசை கொடுத்த அது உனக்கு பன்மடங்காக வந்தது. எப்போ அது பேராசை ஆச்சோ அது உன்னை ஏமாத்திருச்சு. அதுதான் அந்த அன்புக்கும். அப்போ இந்த ஆசை அப்படிங்கிற சங்கிலியால் தான் நாம் கட்டப்பட்டிருக்கோம். சந்ததம் பந்த தொடராலே அந்த ஆசைங்கிற சங்கிலியால் கட்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அல்லாடுறோம். எங்கேயும் அல்லாடுறோம். வேண்டாம் 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 வேண்டாம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு மனுஷன் கேட்கவே மாட்டார். கொண்டு வந்து விட்டே தீருவேன்னு இந்த பூலோகத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போவார் மிஸ்டர் பிரம்மதேவன். சொன்னால் கேட்கவே மாட்டார். அப்புறம் வந்தோடனே இங்கே இருக்க இந்த வசதிகள்லாம் பார்த்து ஆஹா அருமையான உலகம்ப்பா, இங்கேயே செட்டில் ஆயிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்கும் போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் ஒருத்தர் கேட்க மாட்டார். காலத்துக்கு வந்து கரெக்டாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் மிஸ்டர் காலன் என்கிற யம தர்மராஜா. அப்படி தான் நம்ம அந்த ஆசையில் அங்கேயும் இங்கேயும் அல்லாடுறோம். அருணகிரிநாதர் அழகா சொல்லுவார், 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணலை எண்ணிடலாமா, நம்மளோட இந்த இடர் பிறவியை எண்ண முடியாது. அவ்வளவு பிறவி நாம் எடுத்து வருகிறோம். அப்படி சஞ்சலம் துஞ்சி தெரியாதே அப்பா, இந்த பந்தத்தால் சங்கிலியால் நான் கட்டுப்பட்டு கிடக்காம கஷ்டப்படாமல் நான் என்ன கேட்குறேன், கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. கந்தன், கந்து அப்படின்னா அந்த யானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யானை விட்டு நடந்து போயிடாமல் ஓடி போயிடாமல் இருக்குது, அதை கட்டி வைப்பாங்க அந்த தறி மாதிரி. போல் ஆங்கிலத்தை சொல்லணும்னா போல்னு சொல்லலாம். ஒரு கம்பம், அதுதான் கந்து, அந்த யானையை கட்டி வைக்கிறது. அப்போ அந்த யானை அப்படி விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பற்றுக்கோடு மாதிரி அப்படி இருக்குது. அப்போ கந்தன் அப்படிங்கிறவன் யார் என்றால் நம் வாழ்க்கைக்கு பற்றுக்கோடாக இருப்பவன். அவனை பிடித்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். கந்தன் என்றென்றுற்று உனை நாளும். வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கல்யாண பந்தல் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் பந்தல் போடுவாங்க திருவிழாக்கு கல்யாணத்துக்கு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த கம்பமாக நட்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் அந்த கூரை இருக்கும். இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக போய் ஒன்று ஒரு கம்பத்தை பிடிச்சிட்டு இப்படி சுற்றும் அழகாக. அது ஒரு கம்பத்தை ஒரு 10 பிள்ளை ஓடி வந்துச்சு, அது ஒரு கம்பத்தை பிடிச்சிக்குது, அது சுற்றுது. ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் கம்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஒரு கம்பத்தை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த பிள்ளைக்கு கம்பு இல்லை. சரி பரவாயில்ல கம்பு இல்லைன்னா அது கம்பை பிடிக்காமல் சுற்றுது. கம்பை பிடிக்காமல் சுற்றினோன்னா தலை சுற்றி கீழே விழுந்து கீழே இருந்த கல்லில் அடிபட்டுருது அந்த குழந்தைக்கு. சரி இப்போ அந்த கம்பை பிடிச்சிட்டு சுற்றின குழந்தைக்கெல்லாம் தலை சுத்தாதா? அந்த பிள்ளைகளுக்கும் தலை சுற்றும். கம்பை பிடிச்சிட்டு சுற்றின பிள்ளைக்கும் தலை சுற்றும். ஆனால் அந்த கம்பு பற்றுக்கோடாக இழுந்ததனால் கீழே விழுந்து அடிபடாமல் அதை காப்பாற்றுச்சு, அதை பிடிச்சிக்கிச்சு, அதை பற்றி கொண்டு பிடித்து கொண்டது. அது மாதிரி நாமளும் முருகப்பெருமானை அந்த கந்து போல அவனுடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கந்தன் என்றென்றுற்று அப்படி பிடிச்சி, அப்பா நீதான் என்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. முருகப்பெருமானை கண்டு கொண்டு அன்புற்று இடுவேணும். கண்டு கொண்டு அப்படின்னா கண்ணால் பார்க்குறதா, முருகனை ஞான கண்ணால் பார்க்கணும். மனம் மொழி மெய்களால் தரிசிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படியே அவனை உணர வேண்டும். இப்போ நம்ம இன்றைக்கும் நாம் சில பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நாம் எப்படி பூசை செய்கிறோம், அழகாக நம்ம பூஜை ரூமில் உட்காந்து இறைவனுக்கு பூசை செய்கிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். நாளைக்கு சமைக்க காய்கறியில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? நமக்கு சமைக்க ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்கா நாளைக்கு? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். மிக்ஸி போடுறாங்களே, தேங்காய் சட்னியா தக்காளி சட்னியா? கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மனசை கட்டுப்படுத்தி முருகான் நிறுத்தையில் தான் கரெக்டாக கொரியர்காரன் வந்து காலிங் பெல் அடிப்பான்.
அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய பூசை. அப்படி இல்லாமல் மனக்கண்ணால் அவனை உணர்ந்து, அதை தான் பட்டினத்தடிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. இப்படியெல்லாம் நம்ம பூசை செஞ்சால், நாம் அவரை வச்சு செஞ்சால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அவரை வச்சு செய்ய வேண்டியதான் நம்மளை. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் அவரை இப்படி சிக்கென பிடித்து கொண்டு மணிவாசக பெருமான் அழகாக சொல்லுவார். இருளிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. அப்படி கந்தன் என்றென்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டு அன்புற்று இடுவேனோ. அப்படி பண்ணாதான் இந்த சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாமல் நாம் இருக்க முடியும் என்று அருணகிரிநாதர் முதல் படை வீட்டிலே அந்த அருமையான திருப்புகளை மழையாக பொழிகிறார். இரண்டாவது படை வீடு திருச்சீரலைவாய் என்ற திருச்செந்தூர். கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்சீரலைவாய். இப்போ நாம் எல்லாரும் பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற அந்த ஒரு சமுத்திரத்தில் நீந்தி நீந்தி தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த கடலை தாண்டணும்னா நமக்கு ஒரு என்ன வேணும்? ஒரு படகு வேணும். படகு இருந்தால் தானே நம்ம கடலை தாண்டி நாம் செல்ல முடியும். அப்போ அந்த படகை ஓட்டிட்டு போகிற அந்த ஓடக்காரன் எங்கே இருப்பான்? அந்த கரையில் தான் இருப்பான். மலையிலேயே இருப்பான். திருச்செந்தூரில் மலை கிடையாது. அந்த ஓடக்காரன் கரையிலே தான் இருப்பான். அதை தான் சொல்கிறார் அருணகிரிநாதர் திருவேளைக்காரன் வகுப்பிலே சொல்வார். யாதும் நிலையற்று அலையும் ஏழு பிறவி கடலை ஏறவிடும் நற்கருணை ஓடக்காரன் என்று முருகப்பெருமான் அந்த ஓடக்காரனா நிற்கிறானா அங்கே. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருச்செந்தில். இப்போ கைலை மலை அணைய செந்திற் பதிவாழ்வே. இந்த கைலை மலைக்கு ஈடான திருச்செந்தில். முருகப்பெருமான் 5 லிங்கங்களை இப்படி பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேவர்கள் வந்து கூப்பிடுறாங்க. அப்படி திரும்பி பார்க்குறாரு முருகப்பெருமான். அந்த மூர்த்தம் தான் நாம் திருச்செந்தூரிலே பார்க்கக்கூடிய முருகப்பெருமான். நடனத்துக்கே ராஜா யார்? நடராஜர் நமக்கு தெரியும். இப்போ அருணகிரிநாதர் நடராஜர்கிட்ட சொல்கிறாரு, முருகா, அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, நீ நல்ல சின்ன குழந்தையா அழகா அப்படி சதங்கையெல்லாம் போட்டுட்டு அப்படி அழகாக இருக்கியே, ஆட மாட்டியா? அழகாக ஒரு ஆட்டம் ஆடேன் அப்படின்னா, கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொழும் கந்த வேளே அப்படின்னு அழகா அந்த அப்படியே அவர் சும்மாவே மழையாக பொழிவார். முருகன் கண்ணு முன்னாடி வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணால் கேட்கவா வேணும்? அப்படி அருமையாக பொழிகிறார். அப்படி அந்த தண்டையணி வெண்டயம் திருப்புகள் தான் இங்கே எழுதி போட்டிருக்கு அந்த தூணில், நீங்கள் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய திருச்செந்தூர் திருப்புகள் ரொம்ப ஒரு அழகான அருமையான ஒரு திருப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற. குரவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குரவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. மரிமான் புகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதி தீர. அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவால் அறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய் உகந்த பெருமாளே.
அப்படி திருச்செந்தூரிலே இந்த விரல் மாற நைந்து என்ற திருப்புகளை அழகாக பொழிகிறார். அதாவது சைவத்திலே நமது நால்வர்கள் நமக்கு 4 வழிகள் காண்பித்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் நெறி தொண்டு நெறி அப்படிங்கிறது அப்பர் பெருமான் நமக்கு காமிச்ச நெறி. அதாவது இறைவன் நமக்கு பாஸ், நம்ம அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் பாஸ், நம்ம எம்ப்ளாயி. அந்த ஒரு உறவு முறை எப்படி இருக்கும்? முதலாளி தொழிலாளி ஊதியம்லாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் பயம் இருக்கும், அப்படி ரொம்ப தைரியமாலாம் இருந்துட முடியாது, ஏன்னா பாஸில். இப்போ அடுத்தபடி நமக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி காமிக்கிறார் மகன்மை நெறி அப்படின்பாங்க. இறைவன் நமக்கு அப்பா, நாம் அவரோட மகன். இப்போ அந்த முதல்ல இருந்த தொண்டு மார்க்கத்தை விட இந்த உறவு முறை கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம பாஸ் கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதை விட அப்பா கிட்ட கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லலாம். அப்பாவோட சொத்தெல்லாம் நமக்கு தானே, அந்த மாதிரி ஒரு உறவு முறை இல்லையா? இப்போ அடுத்து 3வது லெவல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்த படிக்கு போகிறாரு. இறைவன் தான் நம்மளுடைய தோழன், நமக்கு நண்பன், அவன் எல்லாத்தையும் நம்ம அவன்கிட்ட சொல்லலாம். அப்படி பைக்கை நிப்பாட்டி இருந்தானா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நண்பனுடைய எல்லாம் நம்மளுடையது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டில் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல பாடுவார். கத்தூரி கமல் சாந்து பணித்தருள வேண்டும், காற்றணைய கடும் பரிமா ஏறுவது வேண்டும், கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே. கத்தூரி கமல் சாந்து சென்ட் பாட்டில் வேணுமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. நம்ம ஃப்ரெண்டு அந்த காலத்தில் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தால் அவன்கிட்ட கேட்போமா, அவன் வாங்கிட்டு வந்த சென்ட் பாட்டிலை நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரி காற்றணைய கடும் பரிமா, அப்படி வேகமாக போகிற அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் மாதிரி எனக்கு ஒரு குதிரை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து கேட்குறாரு பாருங்கள், அது பாருங்கள், சுந்தரர் 7ஆம் நூற்றாண்டு. கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும். இப்போ தான் ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நூற்றாண்டில் தான் எல்லாரும் இந்த பிரியாணிக்கு பாட்டெலாம் எழுதுகிறாங்க. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டிலே கரிவிரவு நெய் சோறு முப்போதும் வேண்டும், வெஜிடபிள் பிரியாணி 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு கொடுப்பா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறாரு. எதுனா அந்த தோழமை நெறி, அது கடவுள் தான் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற அந்த தோழமை நெறி. இப்போ இதுக்கெல்லாம் 4வது படி மணிவாசக பெருமான் நமக்கு காமிக்கிறது. அது என்ன அப்படின்னா நாயகன் நாயகி நெறி. இறைவன் நம்மளுடைய நாயகன், நாம் நாயகி, அவன் நம்மளுடைய காதலன், நாம் காதலி அப்படிங்கிற அந்த நிலை இருக்கே, அது ரொம்ப மேலான நிலை. ஏன்னா நண்பன் அப்படிங்கும்போது நண்பனுடைய எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கலாம், ஆனால் நண்பனையே அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த மணிவாசக பெருமான் அப்படியே கலக்கக்கூடிய அந்த நிலையில் இறைவனையே நாம் அனுபவிக்கிற நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறார். இப்போ இது எல்லாம் எதுக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த விரல் மாறனைந்து அந்த திருப்புகள் நாயகன் நாயகி பாவத்தில் எழுதப்பட்ட ஒரு திருப்புகள். முருகப்பெருமான தன்னுடைய காதலனாக, தன்னுடைய எல்லாமாக, தன்னுடைய தலைவனாக நினைந்து அருணகிரிநாதர் தன்னை ஒரு பேதையாக அவனை போய் சேர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனசில் எழுதின அந்த பாட்டு. பின்னாடி வர 4 வரியை முதல்ல பார்க்குறோம். மரிமான் புகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. தாருகா வனத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களுக்கும் ஒரு ஆணவம், அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சிவபெருமான் பிட்சாடனராகவும் திருமால் மோகினியாகவும் வந்தார்கள். அப்போ இவங்களை எப்படியாவது விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் எல்லாம் அபிசார வேள்வின்னு ஒன்று நடத்துகிறாங்க. அப்போ அந்த வேள்வியில் சிவபெருமானை நோக்கி நிறைய விஷயங்களை ஏவி விடுறாங்க. எல்லாத்தையும் புலி, மான், நெருப்பு, இறுதியாக பார்த்தீங்கன்னா முயலகன் அப்படிங்கிற அந்த ஒரு அரக்கனையும், அதுதான் நடராஜரோட பாதத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுத்து கிடப்பார், அவர் தான் முயலகன், அவர் பேர் முயலகன். அப்படி எல்லாத்தையும் ஏவுறாங்க, மானையும் ஏவி விடுறாங்க. அதனால தான் மரிமான் உகந்த, மரிமான் அப்படின்னா மான் குட்டியை உகந்து ஏற்றுக்கொண்ட, மரிமான் உகந்த இறையோன் யாருன்னா சிவபெருமான். மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. அந்த சிவபெருமானே மகிழ்ந்து உன்னை வழிபட்டாரே, தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிநாதனை அவர் வழிபட்டாரே. மரிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மதியாளாங்கிறார் முருகப்பெருமானை. என்ன மதியாளா அப்படின்னா, அப்பாவாவே இருந்தாலும் சீடனாய் இருக்கும்போது குருவிடம் எப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை
இந்த உலகத்திற்கு காண்பித்த மதியாளன் அவர். மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதி தீரா. மலை என்றால் கிரௌஞ்ச மலை. முருகப்பெருமான் அந்த கிரௌஞ்ச மலையை தகர்க்கிறார். மாவு மலை, மாவுனா மாமரமாய் கடலுக்கு நடுவே போய் நின்ற சூரன். அப்போ இந்த கிரௌஞ்ச மலையையும் அந்த சூரனையும் தகர்த்தவன். சிந்த மலை மாவு சிந்த, அவங்க 2 பேரும் அழியுமாறு. மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச, வேலைன்னா இந்த இடத்துல கடல், அந்த அலைகள் இருக்கக்கூடிய அந்த கடல் அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா. அந்த கடலுக்கு நடுவில் தானே சூரன் போய் மாமரமாக நிற்கிறான். அந்த வேலே அஞ்சும் வண்ணம் அந்த வேல் எரிந்தவரே. அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவால் அறிந்து உன் அப்படிங்கிறார். அறிவால் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமா. உலகத்திலே யார் அறிவாளி? எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அறிவாளி. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அறிவாளினா இன்றைக்கி அறிவாளி வந்து யார்? இன்றைக்கி அறிவாளி வந்து இன்டர்நெட்டு. இப்போ யாரெல்லாம் தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி இருக்க பிள்ளைகளை போய் கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிஞ்சது அவங்க தான். இப்போ இந்த அறிவால் அறிந்து, இந்த அறிவு என்ன? அந்த அறிவு இல்லை, மெய்ஞானம் என்கிற அறிவு. ரிபு முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ரிபு முனிவரோட சீடன் பார்த்திங்கன்னா நிதாகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இப்போ இந்த நிதாகன் பார்த்திங்கன்னா பயங்கரமான அறிவாளி, எல்லாம் தெரியும் அவனுக்கு, நன்றாக படித்தவன். ஆனால் எங்கும் ஏகமாய் நிறைந்திருப்பவன் இறைவன் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணராமல் அவன் இருந்தான். அதை புரிய வைக்கணும் அப்படின்னு இந்த ரிபு முனிவர் நினச்சார். அப்போ இந்த நிதாகன் அப்படிங்கிற சீடன் வந்து என்னென்னா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு நகரத்தில் இருக்கான். அப்போ இந்த குருவாகிய ரிபு முனிவர் என்னென்னா, ஒரு பட்டிக்காட்டான் மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு வரார். இவனுக்கு புரிய வைக்கணும் மெய்ஞானம் என்பது என்ன, இறைவன் என்பது என்ன. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் ஒரே கூட்டம் ஆரவாரமாக இருக்குது. வந்தோடனே ஒரு பட்டிக்காட்டான் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து கேட்குறாரு, என்னப்பா இங்கே ஒரே கூட்டமாக இருக்கே. அப்போ நிதாகன் சொல்கிறான், உனக்கு தெரியாதா ராஜா வர்றாரு அப்படின்னா. ராஜா வர்றாரா? ராஜா எங்கே வர்றாரு அப்படின்னு இவன் பட்டிக்காட்டான் கேட்குறான். அங்கே பாரு, யானை மேலே வராரு, அவர் தான் ராஜா அப்படிங்கிறான். உடனே நிதாகன் கேட்குறான், அது சரிப்பா, இந்த வர்றதில் யார் யானை யார் ராஜா அப்படின்னு அவன் கேட்டான். இவனுக்கு உடனே கடுப்பாயிருச்சு. அட பைத்தியக்காரா, அங்கே பாரு, அந்த இடத்துல அங்கே யானை வந்துக்கிட்டு இருக்கு, அந்த யானை கீழே இருக்கிறது யானை, அந்த யானை மேலே உட்காந்துருக்கவர் ராஜா அப்படின்னாலும். சரி, கீழே இருக்கிறது யானை, மேலே உட்காந்துருக்கிற ராஜா, இது கீழேனா என்ன மேலேனா என்னன்னு கேட்டானாம். அடுத்து ரிபு முனிவர், அதாவது பட்டிக்காட்டானா வந்துருக்கு, கீழேனா என்ன மேலேனா என்ன, அடி முட்டாளாக இருக்கியே, இது கூட உனக்கு தெரியாதா, குனி, நான் உன் மேலே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே உட்காந்துட்டு, நான் உன் மேலே இருக்கேன், நான் தான் ராஜா, நீ கீழே குனிஞ்சிருக்க, நீ தான் யானை அப்படின்னாலும். உடனே இந்த பட்டிக்காட்டான் சொன்னானா, அந்த முதல்ல நீ சொன்ன 2 ஏதோ புரிஞ்சிச்சுப்பா, யார் யானை யார் ராஜா, எது மேலே எது கீழே அப்படின்னு முடிச்சு. இப்போ நீ சொன்னியே நீ தான் யானை நான் தான் ராஜா, இதில் இந்த நீங்கிறதுனா என்ன, நான்னா என்னன்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த நிதாகனுக்கு அந்த உண்மை, அந்த ஞானம் அப்படிங்கிறது விளங்குதான். அப்போ அந்த மெய்ஞானம் என்பதை சொல்வதற்காக அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும், அந்த அறிவால் அவரை நாம் அறிய வேண்டும். அந்த அறிவால் அந்த முருகப்பெருமானை நாம் அறிஞ்சுக்கணும்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆணவத்தை நாம் விட வேண்டும். அப்போ தான் அறிவால் அவரை மெய்ஞானத்தால் நாம் உணர முடியும். அப்போ தான் அவருடைய காலடியிலே நாம் சரணடை முடியும். ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸ்கூல் படித்தா தான் காலேஜுக்கு போக முடியும், டைரெக்டாக காலேஜ் போக முடியாது. முதல்ல ஆணவத்தை விடணும், அப்புறம்தான் அந்த மெய்ஞானத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். இருதாள் இறைஞ்சும், 2 கால்களை இறைஞ்சும், இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. முருகனுக்கு 6 முகங்கள், தோள்கள் 12, கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு. ஆனால் அந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருவடிகள் மட்டும் 2 தான். இன்னும் 12 கை இருக்கே, அப்போ 12 கால் இருக்கணும், டேலி ஆக மாட்டேங்குது அப்படின்னா, பக்தர்கள்லாம் போய் அப்படி பிடிச்சிக்க ஏதுவாக 2 திருவடியாம். அப்போ தான் எல்லாம் பக்தர்கள் போய் அப்படி எளிமையாக பிடிச்சிக்கலாமா. 12 தோள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போராடணும்னா 12 தோள் வேணும். அப்போ அந்த 2 திருவடிகள், அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. இருத்தாள், ஒரு தாளுங்கிறது அபரஞானம். அபரஞானம்னா நம்ம இந்த புத்தகங்களெல்லாம் படித்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம். இன்னொரு தாள், மற்றொரு திருவடி பரஞானம், நம்மளையே நாம் உணர்ந்து அந்த மெய்ஞானத்தை அடையக்கூடிய ஞானம். அப்போ அது அந்த 2 ஞானம், அபரஞானம் பரஞானத்தையும் தாளாக கொண்டவன் அந்த முருகப்பெருமான். அப்போ ஏன்னா அதை தான் அருணகிரிநாதர் வள்ளல் தொழு ஞான கழலோனே
அப்படின்னு பாடுறாரு. அப்போ அறிவால் அறிந்துன் இரு தாழிரைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய், திருச்சீர் அலைவாய், அதாவது புறநானூரில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூரை பற்றி வெண்டலை புணரி அலைக்கும் செந்தில். இந்த வெள்ளை அலைகள் முருகனுடைய வெற்றியை சொல்லி சொல்லி அந்த அலை கொண்டாடுதும். அப்பேற்பட்ட செந்தில் அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்தவனே என்று இந்த 2வது திருப்புகழை அவர் பாடுகிறார் விரல்மாறன். அதே நேரத்தில் முதல் 4 வரி வீரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த. இப்போ தான் அந்த நாயகி நாயகன் பாவம். விரல் மாறன் 5, அந்த மாறன் இருக்கானே மன்மதன், அவன் 5 மலர் கணைகளை வச்சுருக்கான். 5 அம்புகளை என் மேலே போட்டுட்டான். இந்த 5 அம்பு வச்சுருப்பானான். அப்படியே போட்டோன்னே அந்த 5 அம்பால் நான் தாக்கப்பட்டு உன்மேலே மயக்கமாகி நான் கிடக்கிறேன். விரல் மாறன் 5 மலர் வாழி, வாழினா அம்பு, சிந்த வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய. மிக வானில் காய்கிற அந்த நிலா இவருக்கு வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கான். மிக வானில் இந்து என்றால் நிலா, இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற. அப்படி குழுகுழுன்னு வர தென்றல் எனக்கு நெருப்பு மாதிரி இருக்கே, மிதவாடை வந்து தழல் போல கொதிக்குதே, தழல் போல ஒன்ற அப்படிங்கிறாரு. குரவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குறவர்கள் எல்லாம் அந்த குன்றத்தில் எப்படி சூழ்ந்திருப்பார்களோ அதுபோல என் உடம்பை இந்த 5 புலன்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. குரவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. இந்த உடம்பு உன்மேல மயக்கம் கொண்டு கிடக்கிறதே. குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. அந்த குளிர்ந்த மாலை பொழுதிலே அப்பா நீ உன்னை தர வேண்டாம், உன்னுடைய மாரில் அணிஞ்சிருக்க அந்த மாலையாவது எனக்கு நீ தரமாட்டியா அப்படின்னு இன்னொரு அழகான பாடலே இதை பாடுவார். நீலம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கண்ட பேதை குன்மணனாரும் மார்தங்கு தாரை தந்து அருள்வாயே. மார்தங்கு தாரை, உன் மாரில் இருக்கக்கூடிய அந்த மாலையாவது எனக்கு தரமாட்டியா அப்படின்று நாயகன் நாயகி பாவத்தில் பாடுறாரு. 3ஆம் படை வீடு திரு ஆவினன்குடி. அறுபடை திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் திரு ஆவினன்குடியை தான் பாடுறாரு. போகர் நம்ம பழனி ஆண்டவரை செஞ்சோன்னா நம்ம பழனிமலை இப்போ நம்ம பழனி ஆண்டவரை கொண்டாடுறோம். இப்போது நமக்கு கிடைச்ச திருப்புகளில் அதிகமான திருப்புகள், ஏறத்தாழ 97க்கும் மேற்பட்ட திருப்புகள் கிடைத்த தலம் அப்படின்னா அது பழனி. பழனியிலே ஜபமாலை தந்த சர் குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. ஜபமாலை தருகிறார் முருகன். அருணகிரிநாதருக்கு இங்கே ஜபமாலை தருகிறார். ஜபமாலை தந்ததுனாலோ என்னவோ தான் தன்னுடைய சடாட்சர மந்திரத்தை நீ ஜபிச்சு கொண்டே இரு அப்படிங்கிற அந்த திருப்புகளை இங்கே அவர் அருளுகிறார். வசனமிக வேற்றி மறவாதே, வசனமிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைப்பையில் சடாட்சரமதாலே, இசைப்பையில் சடாட்சரமதாலே, இசைப்பையில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, இசைப்பையில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேலா, பழனிமலை வீற்றருளும் வேலா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியம் அருள்வாயே. 5, 6, 7, 8 வரிகள். பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பச் அப்படின்னா கட்டு, நம்ம முன்னாடியே பார்த்த அந்த கட்டு. பசு அப்படின்னா இந்த கட்டால் கட்டப்பட்டு கிடக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய நாம், அதுதான் பசு. இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவனானவர் பசுவின் பதியான சிவபெருமான், பசுபதி. பசுபதி சிவாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானுடைய அந்த சி என்ற சிவபெருமானுடைய திருமந்திரமான ஏக அட்சரத்தை உணர்ந்தவரே.
பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றருளும் வேலா. பழனிக்கு பேர்பட்ட சிறப்பு. 1968 பத்மபூஷன் விருது பெற்றவர் பெரியசுவாமி தூரன். எவ்வளவோ பாடல்கள் முருகப்பெருமான் மேலே பாடியிருக்கார். இந்த பழனிமலை முருகனை ஏற்றி அவர் பாடுகிறார். கண்ணுதர் கடவுளின் கண்மணியாய் வந்தார், கார்த்திகை பெண்டிர்கள் அனைப்பினில் வளர்ந்தார், விண்ணவர் கூரை எல்லாம் நொடியில் களைந்தார், விண்ணவர் கூரை எல்லாம் நொடியில் களைந்தார், வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தார், வேண்டுவோர் வேண்டுமுன் வரமெல்லாம் தந்தார், கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே, கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதனாம் அப்படின்னு பெரியசுவாமி தூரன் சொல்கிறார். ஒரு ஆசிரியர் மாணவன்கிட்ட போய் சொல்கிறாராம். மாணவனுக்கு அறிவுரைகள் சொல்கிறார். அப்பா, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, பிறர் மனம் புண்படும் மாதிரி நீ பேசக்கூடாது. எந்திரிச்சானா மாணவன். டைரெக்டாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுங்க, இந்த உலகத்தில் வாழவே கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கலியுகத்தில் நாம் வாழ்கிறோம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னு புதுமை பித்தன் அழகாக அந்த காலத்தில் ஒரு இது எழுதியிருப்பார். ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து பூலோகத்துக்கு வருவார். இந்த கந்தசாமி பிள்ளையோட டெய்லி பேசுவார், நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு, ரொம்ப சுவாரஸ்யமான கதை, வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அப்போ அந்த கடவுள் வந்து கந்தசாமி பிள்ளைக்கு டாட்டா பை பை அப்படின்னு பூலோகத்துலேருந்து சொல்லிட்டு போகும்போது கடவுள் சொல்லுவாராம், ஏன்பா உங்களுக்கெல்லாம் வரந்தாயா கொடுக்க முடியும், உங்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு பாராம். கந்தசாமி பிள்ளை சொல்லுவாராம், யோ நீங்கள்லாம் வரம் கொடுக்கறதுக்கு தாயா லைக் அப்படின்னு வாராம். அந்த மாதிரி ரொம்ப விளையாட்டாக எழுதியிருப்பார். ஏன்னா எதுக்கு சொல்கிறோன்னா, கலியுகத்தில் வாழ்கிறது கடவுளுக்கே கஷ்டம். ஏன்னா அதுதான் கலியுகத்தினுடைய இயற்கை தன்மை. அப்போ அந்த கலியுகத்திலே வரம் கொடுக்கக்கூடிய இறைவன் பழனி ஆண்டவர். இந்த கலியுகத்தில் அருள் பாலிக்கணும்னா சுலபம் கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட கருணை உள்ளம் வேணும். சாதாரணமாக அருள் பாலிக்க முடியாது. கலியுகத்தில் அவர் அருள் பாலிக்கிறார். பழனி ஆண்டவர் அருள் பாலிக்க தொடங்கினால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது. எல்லையில்லா கருணை. ஏன்னா மனிதன் பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதுதான் கலியுகத்தினுடைய இயற்கையே. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடையாதுன்பாங்க. பொய் சொல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், சில சமயத்தில் முடியுதா நம்மளால் இன்னைக்கு. ஏன்னா அதுதான் அதனுடைய இயற்கை தன்மை. அப்போ அந்த கலியுக வரதன் வேண்டுவோர் வேண்டும் முன் வரமெல்லாம் தந்தார். வேண்டவே வேண்டாம், வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கலியுக வரதன் அப்படின்னு சொல்லிட்டு, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அசுரர் கிளை வாட்டி, அசுரர்களுடைய சுற்றத்தார் எல்லாரையும் வாட்டி அந்த மிக வாழ, அந்த தேவர்கள் மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே அப்படின்னு பாடிட்டு முதல் 4 வரிகளிலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். வசனமிக வேற்றி மறவாதே. வசனம் அப்படின்னா வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். அப்போ நிறைய பேசி பேசி முருகா நான் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும். வசனமிக வேற்றி மறவாதே. முருகன் காத்துக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்காவது இவன் முருகான்னு சொல்லுவானா, இன்னைக்காவது இவன் ஒரு பூவை எடுத்து போடுவானா. வடபழனி ஆண்டவரை பாருங்கள், பழனி ஆண்டவர் மாதிரி அந்த வலது கால் அப்படி முன்னாடி இருக்கும். அப்படி முன்னாடி இருந்தோன்னு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு கெட் செட் ரெடி கோன்னு அப்படி ரெடியாக நிற்கிறாரு. நம்ம தான் அவரை போய் எதுவும் கேட்குறதில்ல, கும்பிடுறதில்ல. அப்போ அப்படி ரெடியாக நிற்கிறாரு, காத்துக்கிட்டே இருப்பாராம். இன்னைக்காவது இவன் முருகான்னு ஒரு வாட்டி சொல்ல மாட்டானா. பணக்காரர் இப்படி தான் ஒருத்தர் சொற்பொழிவு கேட்க போனார். சொற்பொழிவு கேட்க போன இடத்துல அந்த சொற்பொழிவாளர் முருகா முருகா என்ற நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ரொம்ப டெய்லிலாம் சொல்ல முடியலன்னா, நீ இறந்து போவல்ல அன்னைக்கு மரண படுக்கையிலையாவது உட்காந்து அந்த முருகாங்கிற நாமத்தை சொல்லு, உனக்கு போகிற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னாராம். இவர் இதையே யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாராம். வந்து வீட்டில் இருக்க அம்மாட்ட, அம்மா மனைவிட்ட சொல்கிறாரு, அம்மா நான் இறந்து போகிறப்ப அந்த படுப்பேன்ல, அந்த படுக்கையில் அன்றைக்கி முருகான்னு எனக்கு நாமத்தை சொல்கிறதுக்கு நீ ஞாபகப்படுத்துவியா அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா எப்போ இறக்க போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அந்த அம்மா கேட்டுச்சான் வீட்டுக்காரம்மா. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை நான் மறந்துட்டேன்னா நீங்கள் பிள்ளைங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்க ஞாபகப்படுத்துறதுக்கு.
உடனே பிள்ளைங்கிட்ட சொன்னாராம், ஏப்பா நான் இறந்து போகிற அன்னைக்கு முருகான்னு சொல்கிறதுக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா, அதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லு. கணக்கு பிள்ளைகிட்ட போய் சொன்னாராம், ஏப்பா நான் இறந்து போகிற அன்னைக்கு முருகான்னு சொல்ல ஞாபகப்படுத்து. அந்த இறந்து போகிற நாளும் வந்துச்சு. பாவம் அந்த மனுஷனுக்கு முருகான்னு சொல்கிற ஞாபகமெல்லாம் இருந்தது, ஆனால் நாக்கு இழுத்துக்குச்சு, சொல்ல முடியல. பாவமாக மனைவியை பார்த்தாராம், அப்படி ஒரு பார்வை, ஒரு லுக்கு, அம்மா நீ சொல்ல மாட்டியா முருகானா? அந்தம்மா நான் சொல்ல மாட்டேன். அடுத்து பிள்ளைங்களை பாவமாக பார்த்தாராம், ஏப்பா நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? நாங்கள் சொல்ல மாட்டோம். கணக்கு பிள்ளையை பார்த்தாராம், ஐயோ நான் புள்ள குட்டிக்காரன், நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன பயம்னா, நம்ம முருகான்னு சொல்ல போய் கூட்டிகிட்டு போகிற யமன் கன்ஃபியூஷனில் இவரை கூட்டு போகாமல் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தினால இவங்க யாரும் முருகா அப்படின்னு இவங்க யாரும் சொல்லலையாம். அதனால் அந்த மாதிரி ஒரு உலகத்திலே முருகா, அதுக்கு தான் எப்போ எல்லாம் முடிகிறதோ அப்போ எல்லாம் முருகா 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 என்று சொல்லி நாம் முன்பதிவு செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் செய்கிற காலம் அது. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகணுன்னா கூட ரிசர்வேஷன் செஞ்சுட்டு தான் இன்றைக்கி போகணும், முன்பதிவு செய்யணும். அதை தான் பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அப்படி முருகா முருகா கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் பெண்ணை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. முருகான்னு சொன்னால் நாக்கா கழட்டி வச்சிட்டேன்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. அதனால முருகான்னு சொல்லுங்கள், முருகான்னு சொல்லணும். அப்போ இந்த நாக்கு அப்படிங்கிறது முருகா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அதனால தான் வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே. அப்பா வீண் வார்த்தை நான் பேசி பேசி இப்படி கஷ்டத்தில் அல்லாடாமல் இசைப்பையில் சடாட்சரம் அதாலே. இசைப்பையில் சடாட்சரம், உன்னுடைய சடாட்சர மந்திரத்தை அதை எப்படி சொல்லணுமோ அந்த இசையோடு அந்த பண்ணோட சடாட்சரம். வணங்கும் தெய்வம் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், மந்திரத்தை வந்து ஜபிக்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி சடாட்சர அமதாலே முறைப்படி அதை உச்சரித்து ஈகபர சௌபாகியம் அருள்வாயே. இகம் என்பது இந்த பிறப்பு, பரம் என்பது இதுக்கு அப்புறம் உள்ள நிலை. இப்போ இந்த பிறப்பிலேயே சௌபாகியம் கிடைச்சாலே அதுவே பெரிய விஷயம். அது பரத்துக்கும் சௌபாகியத்தை கொடுப்பான். அடுத்து எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, இகத்துக்கும் சௌபாகியம் பரத்துக்கும் சௌபாகியம், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், அதுக்கு வழி சொல்கிறார் அருணகிரிநாதர். அப்போ இக சௌபாகியம்னா இப்போ சந்தோஷம், சீரு சிறப்பு, பேரு புகழ் உடல் நலம் எல்லாம் அந்த சௌபாகியம். பரத்தில் இதுக்கப்புறம் என்னென்ன தெரியாது, அதுலேயும் சௌபாகியம். அப்படி அந்த மாதிரி முருகா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிட்டு எப்படி இருக்கணும், நாம் நடக்கட்டும் யா பார்த்துக்குவோம் அப்படின்னு நாம் இருக்கணும், கவலையே பட தேவையில்லை. முருகாங்கிற நாமத்தை சொல்லிட்டு அதை தான் கவியரசர் அழகாக சொல்லுவார். நாம் என்ற ஆங்காரம் நமதென்ற எக்காலம் நடவாது வேலனிடமே, நடக்கட்டும் பார்ப்போம் என்றிருக்கட்டும் உன் உள்ளம் நலம் யாவும் வீடு வருமே. கோமன்னன் வாழ்கின்ற கோலாலம்பூர் செந்தூல் கொடிகட்டி ஆளவிடுமே, கொண்டாடு கொண்டாடு தண்டாயுதத்தானை குறையாத செல்வம் மிகுமே. ஆலோலம் பாடு குரவள்ளியம்மை கழுத்தில் அணியாரம் இட்ட பெருமான், ஆகாயம் பூமியிடை நீராவி போல் வடிவில் ஆதாரமான பெருமான். அப்படி கண்ணதாசன் அருமையா அங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனை போற்றி பாடுவார். இப்படி 3 படை வீடுகள். 4வதான படை வீடு சுவாமிமலை, அறுபடை வீடுகளில் 4வது படை வீடு திரு ஏரகம். ஏர் அப்படின்னா அழகு, அகம்னா வீடு, அழகான வீடு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து ஏர் தொழிலுக்கான விவசாயம் அங்கே செழித்த ஊரில் அது இருப்பதற்காக கூட திருவேரகம்னு சொல்கிறதும் உண்டு. முருகன் சிவபெருமானுக்கு பிரணவத்தை உபதேசித்த இடம். இப்படி சாமிக்கே சாமியானவன் நம்மளுடைய சாமிநாதன் இல்லையா. ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. அப்படி அந்த ஓம்காரத்துக்கு அங்கே விளக்கத்தை சொன்னவர். 60 படிகள், தமிழ் ஆண்டுகளை குடிக்கக்கூடிய 60 படிகள் இருக்கக்கூடிய ஒரு தலம். அங்கே அருமையான ஒரு திருப்புகழை அருள்கிறார். பாதிமதி நதி போதுமணி சடைநாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரிதிரு மருகோனே, காலன் எனை அணுகாமல் புனதிரு காலில் வழிபட அருள்வாயே.
ஆதி அயனொடு தேவர் சூரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உறைவோனே சூரனுடலரவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே சூரனுடலரவாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. அப்படி சுவாமிமலை திருப்புகழ் அந்த பின்னே வரக்கூடிய 5, 6, 7, 8 வரிகளிலே இல்லை முதல் வரிகளிலே நம்ம பார்க்கலாம். பாதி மதி நதி பாதி மதி நதி. அப்போ தக்கன் கொடுத்த சாபத்தினால் ஒவ்வொரு கலையாக இந்த சந்திரன் தேய்ந்து கொண்டே வருகிறான். அப்போ எல்லாரும் காப்பாற்றப்ப சந்திரன் போய் அந்த சிவபெருமான் காலில் விழுந்தோன்னே கீழே விழுந்தாரு, முடியில் தூக்கி வச்சுக்கிட்டார் அந்த பிறை சந்திரன். அதனால் பாதி மதி நதி என்கிற கங்கை, பாதி மதி நதி போதும் அப்படின்னா அந்த கொன்றை மலர்கள். இப்போ பாதி மதி நதி கொன்றை மலர்களான போதும். அப்போ பாதி மதி நதி போதும் அணி சடைநாதர், அப்படிப்பட்ட அந்த சடைநாதர் அருளிய குமர ஈசனே அப்படிங்கிறாரு. பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா. வள்ளிக்கு ஒரு தனி இடம்தான். பாகு கனி மொழி, பாகு எப்படி இனிப்பாக இருக்கும், கனி எப்படி இனிப்பாக இருக்கும், கனிகள் பாகு கனி. இந்த பாகையும் கனியையும் சேர்த்தா அது எப்படி இனிப்பாக இருக்கும். இந்த வள்ளி இருக்காளே வள்ளி, அவள் பேசினா அப்படி இனிப்பாக இருக்குமோ. பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா. அந்த பாதத்தை வருடுறாராம் முருகப்பெருமான். எப்பேற்பட்ட ஒரு அன்பு இல்லையா முருகனுக்கு வள்ளி மேலே. பாதம் வருடைய மணவாளா. காதும் ஒரு விழி காகமுற. இதை தெரிஞ்சுக்கணுன்னா ராமாயண கதைக்கு போகணும். காதும் ஒரு விழி. சித்திரக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மந்தாகினி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. வனவாசத்துக்கு போயிருக்காங்க ராமனும் சீதையும். சீதையோட மடியில் தலை வைத்து ராமபிரான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி. அப்போ இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஒரு காக வடிவத்திலே பறந்து வருகிறான். சீதாதேவியை பார்த்து ஒரு மோகம் அவனுக்கு. அவளை போய் தீண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் இப்படி கொத்தி 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 உடல்லேருந்து ரத்தம் வழியுது அவளுக்கு. அப்போ கூட ராமபிரானை எழுப்பலை, தூக்கம் கலைஞ்சிரும் அப்படின்னு. அந்த ரத்தம் வழிஞ்சது பட்டு ராமபிரான் எந்திரிப்பார். எந்திரிச்சு என்னம்மா அப்படின்னா, இல்லை அந்த காகம் என்னை கொத்தி விட்டு சென்றது. கோவம் வருது. கோவம் வந்த உடனே தற்பையிலிருந்து புல்லை எடுக்கிறார் ராமபிரான். அதுதான் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் என்பார்கள். அந்த புல்லை எடுத்து ராம பாணம் அதை அப்படி நோக்கி விடுறார். ஜெயந்தன் பயந்து போய் எல்லா சாமி, அது யம தர்மராஜா காலில் விழுறான், இந்திரன் காலில் விழுறான், அயன் காலில் விழுறான், சிவபெருமான் காலில் விழுறான். சிவபெருமான் சொல்கிறார், எங்கே தப்பு பண்ணியோ அங்கே போய் மன்னிப்பு கேளு, அபயம் ராமபிரானே அபயம் ராமபிரானேன்னு ஓடி போய் ஜெயந்தன் கேட்க ராமபிரான் சொல்கிறாரு, மாற்றான் மனைவியை தவறான கண்ணோட நீ பார்த்த, கண்டிப்பாக ஒரு கண்ணு உனக்கு கிடையாது. ஆனால் போயிட்டு போகுது, நீ உன்னோட தவறை உணர்ந்த, ஒரு கண்ணையும் உனக்கு உயிரையும் விடுறேன். அதுதான் காதும் ஒரு விழி. அந்த ராமபாணம் ஜெயந்தனை கொல்ல முயன்றும், காதும்னா கொல்ல முயன்றும், காதும் ஒரு விழி காகமுற. அந்த ஒரு விழி அந்த காகத்துக்கு கிடைக்குமாறு, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன். அப்படி ராமபிரான் ஹரி திரு மருகோனே. அப்படிப்பட்ட ராமபிரான் சீதாதேவியின் மருமகனான மருகோனே, காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. சந்திரனை தட்சனோட சாபமும் காகத்தை ராமபாணமும் துரத்துற மாதிரி என்ன அந்த காலனாகிய அந்த யமதர்மன் துரத்தும் போது முருகா நீ அருள மாட்டாயா? காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. ஆதி அயனொடு தேவசூரர் உலகாளும் வகையுறு சிறை மீளா. ஆதி அயன், ஆதியாகிய பிரம்மதேவன், தேவர், இவங்களெல்லாம் சுரர் உலகு. சுரர்னா தேவர், அது சுரரோட ஆப்போசிட் தான் அசுரர்.
சுரர் உலகாளும் வகையுறு, அவங்க உலகாள்றது மாதிரி அதை மீட்டு தந்த பெருமாளே. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே. ஓம்கார வடிவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாலுடைய பாஞ்சஜன்யம் ஓம்கார வடிவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய முகமே ஓம்கார வடிவம்னு சொல்லுவாங்க. இதை விட மயில் இருக்கே, அது ஆடுறது ஓம்காரமாக ஆடுமா மயில். அந்த ஓம்காரம், அந்த ஓம்காரத்தினுடைய உபதேசத்தை இந்த ஊரில் செஞ்சதுனாலவோ என்னவோ இந்த வரியை கொண்டு வந்து வைக்கிறார் அருணகிரிநாதர். ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வருகின்ற இளையவனான முருகனே. சூதமிக வளர் சோலை மருவு, சூதம் என்றால் மாமரங்கள் மிகுந்து வளரக்கூடிய சோலைகளை உடைய சுவாமி மலையிலே உரைகின்ற பெருமானே. சூதமிக வளர் சோலை மருவு சுவாமி மலை தனில் உரைவோனே. சூரன் உடல் அற, அந்த சூரனுடைய உடல் அது அருமாறு. வாரி சுவரிட, வாரி என்றால் கடல், அந்த கடலே வற்றி போகும் வண்ணம் வேலை விடவல பெருமாளே, அந்த வேலை எறிந்த பெருமாளே என்று சுவாமிமலை முருகனை அருணகிரிநாதர் ஏற்றுகிறார் இந்த திருப்புகளிலே. 5வது படைவீடாக இருக்கக்கூடியது திருத்தணிகை முதல் குன்றுதோர் ஆடல் என்று நாம் சொல்வது. சிவபெருமான் மன்றுதோறும் ஆடுவார் இல்லையா, மன்றங்கள் எல்லாம் ஆடுவார். 5 சபையில் ஆடுறாரு. தில்லையில் ஆடுறாரு, பொற்சபையில், மதுரையில் வெள்ளி சபையில் ஆடுறாரு, திருநெல்வேலியிலே தாமிர சபையில் ஆடுறாரு, திருவாலங்காட்டில் ரத்தின சபையில் ஆடுறாரு, சித்திர சபை குற்றாலத்தில் ஆடுறாரு. எங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அவர். பாடலே இருக்கு. ஆடுகின்றானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் மாட சூலமும் மாட விரிசடை மீதொரு கங்கையும் மாட ஆடுகின்றானடி தில்லையிலே. அப்படி மன்றுதோறும் சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்காரு. குன்றுதோறும் நம்ம கதாநாயகன் முருகன் ஆடிக்கொண்டிருக்கிறார் இல்லையா. இப்போ யானைக்கு ஒரே ஒரு கை, அந்த தும்பிக்கை, ஆனால் அது கொடுக்காது. மனுஷனுக்கு 2 கை கொடுக்கணும், நம்மெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்திரனுக்கு 4 கை, விநாயகருக்கு 5 கை, தும்பிக்கையும் சேர்த்து விநாயக பெருமானுக்கு. தத்தாத்திரேயருக்கு 6 கை, பிரம்மாவுக்கு 8 கை, சிவனுக்கு 10 கை, அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளலான முருகப்பெருமானுக்கு 12 கை இல்லையா, 12 கை. அதே மாதிரி வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அண்ணன் மனைவி அண்ணி, அரசன் மனைவி அரசி, அள்ளி கொடுக்கும் வள்ளலின் மனைவி நம் வள்ளி அப்படின்பார். அவர் முருகப்பெருமான் 12 கையால் அள்ளி 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 கொடுப்பாராம். ஒரு கையால் அள்ளி கொடுத்தாலே எவ்வளவோ, 12 கையில் அள்ளி அள்ளி கொடுக்கும்போது நம்ம வள்ளி இருக்காளே பக்கத்தில் உட்காந்து சொல்லுவாளாம், என்னங்க நீங்கள் பக்தருக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, இப்படி கும்பிடுறாங்க, அள்ளி கொடுங்க, இன்னும் அள்ளி கொடுங்க அப்படின்பாலாம். அப்படி அந்த வள்ளி, அப்படி அந்த வள்ளி மணாளனாக மலைகள் தோறும் குன்றுதோறும் வீற்றிருக்கிறார். சூரனோடு போர் புரிந்த கோபம் தனிய உட்கார்ந்தது தணிகை மலை என்று சொல்வார்கள். அதைவிட ஒரு மேலான அர்த்தம் வாரியார் ஐயா சொல்வார். என்ன அப்படின்னா, திருத்தணி மலையில் அடியார்கள் ஒவ்வொரும் படிப்படியாக ஏறும்போது நம் வினைகள் படிப்படியாக தனியுமாம். அதனால் அது தணிகை மலை. வினைகள் படிப்படியாக தனியுமா, படிப்படியாக ஏறும்போது. அப்பேற்பட்ட அந்த திருத்தணியிலே அவர் அருளிய திருப்புகழ். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தன பேரி. தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தன பேரி. தடுட்டுடுடுட்டுள் டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூரரு. சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும்
சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருப்புகளுடைய பெருமையை கொண்டு போய் வைக்கிறார் அருணகிரிநாதர் இந்த பாடல்ல. 5, 6, 7, 8 வரிகளை எப்பயும் போல முதல்ல பார்க்கலாம். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தனபேரி. சூரர்களுக்கும் அவர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடக்கக்கூடிய போர்க்கள காட்சியை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார். பேரிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவி. அந்த காலத்தில் தண்டோரா போடுவாங்க இல்லையா, தகவல் சொல்கிறதுக்கு. பாரதியார் பாடுவார், ஜெய பேரிகை கொட்டடா அப்படின்னு பாடுவார் பாரதியார். அந்த மாதிரி தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தன பேரி. அப்படி அந்த பேரிகை அப்படி ஒலிக்குதான் அந்த போர்க்களத்திலே. தடுட்டுடுடுடுட்டுள்டென துடி முழக்கும். துடி என்றால் உடுக்கை. அந்த உடுக்க சத்தம் எப்படி வருதான், தடுட்டுடுடுடுடுடுன்னு வருதான். அந்த அருணகிரிநாதர் அந்த தமிழ் அந்த ஓசையே கொண்டு வர்றார். அவர் சொல்கிறது ஆங்கிலத்தில் வந்து சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ்ன்பாங்க. அந்த நம்ம கசட தபர எரள வளலை எங்கன்னா நம்ம கொண்டு வந்து, அதுதான் திருப்புகளுடைய பெருமை. தடுட்டுடுடுடுட்டுள்டென துடி. அந்த துடி எப்படி டுடுடுடுடுன்னு அந்த உடுக்க கேட்குமோ அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க, அந்த எழுத்துக்களை அப்படி முழங்குதான். தளத்துடன் நடக்கும் கொடு சூரர். அப்படி படைகளோடு அந்த சூரர்கள் நடந்து வருகிறாங்களாம். அந்த சூரர்களுடைய சினத்தையும் உடர் சங்கரித்த மலை முற்றும். அந்த சூரர்களோட கோபமாக வராங்க. சினத்தையும் உடர் சங்கரித்த மலை முற்றும். கொன்று 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 குவிக்கிறாராம். அந்த உடல்கள் எல்லாம் அப்படியே குவிந்து 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 உடர் சங்கரித்த மலை மாதிரி அந்த மலை அப்படி கிடக்கும். அதாவது தசையும் இரத்தமும் குருதியும் சேர்ந்து அப்படியே அந்த சேற்றிலான மலை மாதிரி அந்த போர்க்களத்தில் கிடக்குதான். அது எல்லாம் சினத்தையும் உடர் சங்கரித்த மலை முற்றும். முருகப்பெருமான் அப்படி தேரில் வராராம். சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. அப்படி லைட்டாக ஒரு புன்னகை, அப்படி ஒரு சிரிப்பு. சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. அப்படியே சாம்பல் ஆயிடுச்சான். அப்படி ஒரு சின்ன புன்னகை, எல்லாம் சாம்பலாச்சான். தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தள் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினைக்கிரி குறப்பெண், அந்த மலையில் இருக்கக்கூடிய குறப்பெண்ணான வள்ளி ஞானமே வடிவானவள், சுந்தர ஞான மென்குறம் ஆதுன்பர். அவளுடைய தனங்களிலே சுகிக்கக்கூடிய முருகப்பெருமானே. அடுத்த முதல் 4 வரியில் திருப்புகளோட பெருமையை சொல்கிறார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் அப்படிங்கிறார். இந்த திருப்புகளை பாடுற அந்த வரலாறு பார்த்திங்கன்னா, திருப்புகளை பாடிக்கொண்டு பல அடியார்களோடு அருணகிரிநாதர் மலையை சுற்றி கொண்டு வருகிறார். அப்போ போது அவருடைய தவக்கோலம், இந்த நெற்றியில் இருக்க திருநீர், இதெல்லாம் பார்த்து சில பேர் இப்படியே கேலி பண்ணுறாங்களாம், சிரிக்கிறாங்களாம். என்ன இவர் இப்படி சாமியார் மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பாடிட்டு போகிற, அப்படியே சிரிக்கிறாங்களாம். அதை பார்த்தோன்னே அருணகிரிநாதருக்கு மனசு வருத்தத்தில் அந்த கோபம் வருது. முருகா, உன்னுடைய அடியவர்களை இப்படி கேலி செய்யலாமா, முறையா? இவர்களை அழிக்க வேறு ஒரு நெருப்பு வேண்டாம், இந்த திருப்புகளே போதும் அப்படின்னு சொல்லி அந்த முதல் வரிகளை, சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும். முருகன் அடியார்கள் மீது கோபம் கொண்டவர்களுடைய முடி சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும். முருகன் அடியார்கள் மீது அவங்களோட பகை கொண்டவர்களோட குடிக்கும். செகுத்தவர் உயிர்க்கும், அவர்கள் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, அதுக்கெல்லாம் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும். முருகன் அடியார்களை பார்த்து சிரிப்பவங்க பழிப்பவர்களுக்கெல்லாம் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். திருப்புகழ் நெருப்பா நின்று காப்பாற்றுமாம் அவர்களை. அடுத்த வரியில் இப்படி இவர் சொன்ன உடனே அந்த கேலி பண்ணவங்கெல்லாம் சாம்பல் ஆயிட்டாங்களாம். அவருடைய நடந்த கதை அப்படியே சாம்பல் ஆனோன்னே. ஆனால் அருணகிரிநாதர் எப்படி, கருணையார் அருணை மாதவனேன்னு வாரியார் சுவாமிகள் பாடுவார். அப்பேற்பட்ட கருணையுடையவர் அருணகிரிநாதர். அந்த பழித்த அனைவரும் சாம்பலாய் ஆனார்கள். அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு கருணை உள்ளம். ஐயோ, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க முருகா, அவங்கள தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, ஐயோ முருகா, இந்த குழந்தைகள் அறிவின்றி செய்து விட்டார்கள்.
திருப்புகழ் பாடலை தொடங்கிய உடனே இப்படி அழிந்து விட்டார்கள் என்றால் அப்படின்னா அடுத்த 2 வரியை, அந்த கருணை செய்ய வேண்டிய அடுத்த 2 வரிகளை பாடுறார். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல். நினைத்ததை கொடுக்கும், நினைத்ததை அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கரு அறுக்கும். கரு அடுத்த பிறப்பையே அறுக்கும், நிசிக்கரு அறுக்கும். இருட்டா இருக்கக்கூடிய அந்த கருவறையையே அழிக்கக்கூடிய வல்லமை திருப்புகளுக்கு உண்டு. நெருப்பையும் எரிக்கும். நெருப்பை எரிக்குமா? நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும், அந்த நெருப்பையே இது எரிக்குமா? வெளியே இருக்க நெருப்பு கிடையாது, உள்ளே இருக்க நெருப்பு குரோதம் ஆணவம் இந்த நெருப்பை எரிக்கும். பொறுப்பையும் இடிக்கும். பொறுப்புனா மலை. வெளியே இருக்க மலையை மட்டும் இல்லை, சேர்த்து சேர்த்து வச்சுருக்கோமே வினைங்கிற மலை, அந்த பொறுப்பையும் இடிக்கும். நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். அப்பேற்பட்ட புகழ், அந்த நிறை புகழை உரைக்கக்கூடிய செயலை எனக்கு தரமாட்டாய். ஏன்னா திருப்புகழ் எப்படிப்பட்டது? வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவன் தாள் போற்றும் திருப்புகழை கேளீர் தினம். வேதம் வேண்டாம்னா வேதம் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது, வேதத்தில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட திருப்புகழ். அப்படி 5ஆம் படைவீடான குன்றுதோர் ஆடல் முதல் திருத்தணியிலே பாடுகிறார். நிறைவான படைவீடு 6ஆம் படைவீடு பழமுதிர்ச்சோலை. பழம் உதிருகின்றது. எந்த பழம்? என்ன பழம் உதிருதுன்னா ஞானப்பழம். ஞானப்பழம் உதிர்கின்றார். ஞானம் கிடைத்தால் என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். ஞானம் கிடைச்சா முக்தி கிடைக்கும். ஞானிகள் என்றால் என்ன? இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்களை ஞானிகள் என்று சொல்வார். சேக்கிழார் அழகாக சொல்லுவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். திரு ஓடா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஒன்றா தான் பார்ப்பாங்களாம். நல்லது வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் சோகம் வந்தாலும் ஒன்றா தான் பார்ப்பாங்களாம். அப்பேற்பட்ட ஞானத்தை அருளக்கூடிய அந்த பழமுதிர்ச்சோலை, அதில் அருமையான ஒரு திருப்புகழ். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களிர் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமோ உடையோனே செககண சேகு தகுதிமித்தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவோ பெருமாளே. அகரமுமாகி அதிபனுமாகி அகரமுமாகி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அந்த மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகரம் முதன்மையானதாக இருக்கிறதோ அப்படி எல்லாவற்றிற்கும் முதன்மையான முருகப்பெருமானே அகரமுமாகி அதிபனுமாகி அனைத்து உலகிற்கும் தனிப்பெரும் தலைவனான அதிபன். அவன் தான் தனிப்பெரும் தலைவன், எல்லா உலகத்திற்கும் அதிபதியாகி அதிகமுமாகி அதிகம் எல்லாத்திற்கும் அதிகமாக மேம்பட்டவர். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி அதிகமுமாகி மேம்பட்டவனாக இருக்கிறானே. அகமாகி, அகம் என்றால் வீடு. என்ன வீடு? முக்தி வீடு. அந்த முக்தி வீடானவனே. அயனெனவாகி பிரம்மா, அரியனவாகி திருமால், அரணெனவாகி சிவபெருமான், அரணெனவாகி அவர் மேலாய் முப்பெரும் தேவருக்கும் மேலானவனே படைத்தளித்து அளிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரானே என்று அருணகிரிநாதர் பாடுவார். அப்படி இகரமுமாகி, இகரமுமாகி அப்படின்னா இங்கே இருப்பவன். இந்த இப்படி இருக்காராம் பக்கத்தில் நம்ம பார்க்குறோமே, அந்த வலது காலை இப்படி வச்சுட்டு இருக்காரு, எப்படா கூப்பிடுவான் எப்படா ஓடி வரலான் இருக்காரு, எப்போவுமே ரீச்சபிளாக இருக்கார் நமக்கு.
நம்ம தான் நாட் ரீச்சபிள்னு ட்ரை பண்ணுறதே கிடையாது. ரீச்சபிளாக இருக்கார். இகரமுமாகி இந்த இங்கே இருக்கார். எவைகளுமாகி அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவன். எவைகளுமாகி அப்படின்னா, எவைகள்னா எல்லாம். காண்கின்ற காட்சிகளிலே முருகப்பெருமான் நமக்கு அழகாக தோன்றுகிறார். உயிர்களுக்குள்ளே நமக்கு அருளாக அவர்தான் இருக்கிறார். உயிர்களுக்குள்ளே ஞானமாக தெளிவாகவும் அவர்தான் இருக்கிறார். அழகாக இருக்கிறார், அருளாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார் முருகப்பெருமான். எவைகளுமாக, அழகாக, அருளாக, தெளிவாக. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன், பசியாரி நின்றவன். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, தெய்வமும் முருகனே. அப்படி இருக்கிறார். இனிமையுமாகி வருவோனே, பக்தர்களோட நினைப்பினிலே இனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் முருகன். கந்தர் அலங்காரத்திலே அருணகிரிநாதர் பாடுவார். பெரும் பைம்புனத்தினில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை, விரும்பும் குமரனை மெய்யன்பினால் உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்த அறிந்த அன்றே, கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே. காஃபி நல்லா இருக்கும், ஆனால் ஒரு பாதாம் அல்வா சாப்பிட்டுட்டு காஃபி குடிங்க, காஃபி நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, முருகனுடைய அந்த நினைப்பை மெய்யன்பினால் உள்ள நினைச்ச பிறகு அருணகிரிநாதருக்கு ஒரு தனிப்பரமானந்தம் கிடைச்சிதான். அரும்பும் பரமானந்தம் அறிந்த அன்றே, கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவேங்கிறார். அப்பேற்பட்ட அந்த பேரானந்தத்துக்கு அப்புறம் எதுவுமே எனக்கு இனிப்பா இல்லை. அதனால் உள்ளத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவனுடைய அந்த நாமம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன்னருளல்ரோ கந்தா, உன்னருளல்ரோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. அப்படி இனிமையுமாகி வருவோனே, மகபதியாகி மருவும் வல்லாரி. மகபதி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திரன் 100 அஸ்வமேத யாகங்களை புரிந்து மகபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில் அவனுக்கு. மருவும் வலாரி, வலன் என்ற ஒரு அசுரனை அழித்தான், அதனால வலாரி. மகபதியாகி மருவும் வலாரி. அப்படிப்பட்ட இந்திரன் மகிழ் களி கூறும் வடிவோனே. அவனை மருமகனை பார்த்து அப்படி பூரி படைகிறாராம். தெய்வயானை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருல, தெய்வயானை மருமகனை பார்த்து பூரி படைகிறாராம். வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம் உடையோனே. கதிர்காமத்திலே அந்த ஒரு வேடனுக்கு அருளியவனே. செககண சேகு தகுதி மித்தோ திதிமியன ஆடும் மகிழோனே. அப்படி அழகாக ஆடுறாராம். திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. அப்படி இப்படி 6 படை வீடுகளிலே அருணகிரிநாதர் அமுதமாக அந்த திருப்புகளை பொழிகிறார். 6 திருப்புகளை கேட்கும்போதே அப்படி எப்படியெல்லாம் இருக்குது நமக்கு. 1300 சொச்ச திருப்புகள், அதுக்கு மேலே 16,000 திருப்புகள், எவ்வளோ ஒரு தேன் இல்லையா? அப்படி இன்னைக்கு இந்த ஒரு நல்ல வைகாசி திருவிழாவிலே இந்த 6 திருப்புகள், அறுபடை வீடு திருப்புகள், அருணகிரிநாதரின் அறுபடையில் அருள் தமிழின் மூலம்
அதை நினைக்கும் ஒரு அந்த ஆசிகள் நமக்கு கிடைத்தது என்பது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். அப்படியாக அந்த அறுபடை வீடிலே அருள் தமிழாக அருணகிரிநாதர் பொழிகிறார். அந்த ஆறுபடை வீட்டையும் நாம் நினைக்கும் போது இந்த ஒரு பாடலை நாம் நினைத்தும் பார்க்கலாம். கவியரசருடைய வரிகளிலே இந்த அருமையான அறுபடை வீடுகளையும் போற்றக்கூடிய இந்த பாடலை. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தன்னிலே வரும் முருகா முருகா. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தன்னிலே வரும் முருகா முருகா. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா, பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா. ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது, ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் என்ற மந்திரத்தின் பொருளுரைத்து, ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா. தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து, தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கடல் கொஞ்சும் செந்தூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சும் செந்தூரில் உள்ள படை வீடு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா. குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, குறுநகை தெய்வானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, வண்ண திருப்பரம் குல்றம் என்னும் படை வீடு, வண்ண திருப்பரம் குல்றம் என்னும் படை வீடு. முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா முருகா. தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து, வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து, தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து, வள்ளி தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து, காவல் புரியவென்று அமர்ந்த மலை,
காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை. தணிகை மலை திருத்தணிகை மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து. வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை. மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. திருமுருகாற்றுப்படை தன்னிலே வரும் முருகா. முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. முருகா முருகா ஏறுமயிலேறு விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏ திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தமையன்பர்களே, 6 படையை பற்றி மிகவும் அருமையாக அம்மையார் அவர்கள் நமக்காக பகிர்ந்தளித்தார்கள். நம்முடைய முருகப்பெருமான் நம்முடைய சொந்த கடவுள் இல்லையா? தமிழ் கடவுள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல 8 பாட்டு 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு 11 மேல், இந்த தமிழ் இலக்கணத்தில் வகுத்து கொடுத்தது முருகப்பெருமான். அந்த காரணத்தினால தான் அவரை என்ன பண்ணுறோம், தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். விநாயகர் இருக்கிறாரு, அதுக்கு மேலே அவங்க அப்பா இருக்கிறாரு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் என்னென்னா இதை மாதிரி தான். இது மாதிரி நிறைய சிறப்புகள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அகத்திய பெருமானுக்கு தண்ணி வேணும்னு கேட்டார். இந்த இடத்துல ஊற்று தோண்டுன்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் ஊத்துக்குழி தான். இது மாதிரி நிறைய 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 திருத்தலங்களில் நம்ம ஔவை பிராட்டிக்கு நாவல் பழம் கொடுத்தார் இல்லையா, அந்த மரம் இப்போயும் இருக்குது. அந்த இப்போது பொதுவாக இருக்கக்கூடிய சீசனில் வர மாதிரிலாம் நாவல் பழம் அங்கே இது பண்ணாது, சரிங்களா? அதுக்குன்னு தனி சீசன் இருக்குது, அதுக்குன்னு தனி அந்த நாவல் பழத்தினுடைய சுவையே தனியாக. இது மாதிரி ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் முருகப்பெருமானோட இணைந்து இன்னைக்கு வரைக்கும் கண்கண்ட கடவுளாக நமக்கு முன்னாடி இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஹெட் ஆஃபீஸாக 6 சொன்னாங்க, 6 படை வீடு. அந்த 6 படை வீட்டுக்கும் சேர்த்து நம்முடைய பழனி ஆண்டவர் வர்ற எல்லாருக்குமே 12 கரங்களால் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறார். ஏன் சொல்கிறேன்னா, உரிமையோடு சொல்கிறேன்னா, இதே சென்னைக்குள்ளே திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் நிறைய இருக்குது. சென்னைக்குள்ளே நிறைய கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரே கோயில் முருகர் கோயில், நம்முடைய வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சுவாமியை உணர்ந்து வழிபடணும். இப்போ எல்லாருக்கும் சிறுவாபுரி போனால் வீடு கட்டுவோன்னு தெரியும்ல. ஏன் வீடு கட்டுவோன்னு தெரியுமா? சிறுவாபுரி போனால் வீடு கட்டுவோம், வடபழனிக்கு வந்தால் வீடு கட்ட மாட்டோமா? ஏன் வீடு கட்டுவோன்னா, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார், அண்டர்பதி குடியேறன்னு ஒரு திருப்புகழ் இருக்குது. 6 வாரம் போனவங்கெல்லாம் வீடு கட்டுவாங்க, லோன் வாங்கி தான் வீடு கட்டுவீங்க. 6 வாரம் இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வாங்கின லோனையும் சீக்கிரம் அடைச்சிடலாம். ஏன்னா லோன் வாங்காமலாம் இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் இந்த வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் நம்முடைய இந்த சிறந்த இந்த நேரத்தில் அறுபடை வீட்டை நம்ம எல்லாரும் அறுபடை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எல்லாரையும் அந்தந்த திருத்தலங்களில் திருப்புகளோடு
நம்ம பக்தி சுவை கொடுத்த அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயிலின் சார்பாக நன்றிகளையும் வடபணியாண்டவர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரிவேல் முருகனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.